9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 5 காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். ஐன்ஸ்டீன் அவர் சைல்ட்ஹுட்லேயே காந்தங்களால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேக்னடைட்ன்றத இயற்கை காந்தம், வலிமையான இயற்கை காந்தம். காந்தக்கற்கள் திசை காட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பீன்ற குறியீடு டெஸ்லா அலகை குறியிடுறாங்க. அடுத்து காந்தப்புலம் காற்று வழியாகவும் சரி பல பொருட்கள் வழியாகவும் ஊடுருவோம் அப்படின்றாங்க. பூமி காந்தப்புலத்தை அதுவே உருவாக்கும். அது சூரிய காற்றிலிருந்து பூமியில் ஓசோன் அடுக்குகளை பாதுகாக்கும். அதே மாதிரி திசை காட்டி மூலம் கடல் வழி பயணத்தில் ஹெல்ப் பண்ணுது, அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி இயற்கையிலே காந்தம் இருக்குது. காந்த விசை கோடுகள் நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் போகும். காந்த பாயம் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் பரப்பில் கடத்தும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை தான் காந்தபாயம். காந்தபாய அடர்த்தி வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர். கடல் ஆமைகள் லார்ஜர் ஜெட் கடல் ஆமை பிறந்த கடற்கரையோரம் பல வருஷம் பின் அதே இடத்துல முட்டையிடுமா. எப்படின்னா புவிக்காந்த உருப்பதித்தல் முறையில் அது காந்தப்புல வலிமையை யூஸ் பண்ணி, அதாவது காந்தப்புல வலிமை ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நினைவில் வச்சுக்கிட்டு புவிக்காந்த உருப்பதித்தல் முறையில் அதே இடத்துல முட்டையிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1820 ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்டெட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். பாயும் கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாவதை கண்டுபிடிச்ச இவர் தான். காந்தப்புலத்தில் காந்தப்புல திசை இல்லாத வேறொரு திசையில் நகரும் கரண்ட்டு ஒரு திசையும் உண்டு. அதை கண்டுபிடிச்சது என்ன? லாரன்ஸ். அதாவது காந்தப்புலத்தில் காந்தப்புல திசை இல்லாமல் வேறொரு திசையில் நகரும். அது லாரன்ஸ் கண்டுபிடிச்சது. லாரன்ஸ். ஓகே, வேறு திசைன்றாலே லாரன்ஸ். 1821 மைக்கேல் ஃபாரடே காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது கரண்ட் பாயும் போது கடத்தியும் விளக்கமடையும் அப்படின்னு கண்டுபிடிக்க. விலகி போகிறது அப்படின்னாலே ஃபாரடே அப்படின்னால தூரமாக போகிறது. ஸோ விலகி போகிறது அது சொன்னது யாருன்னா ஃபாரடே. மின்கடத்தியின் விசை F = ILB. இது ஃபார்முலா. F = ILB. ஸோ விசை செங்குத்தாக இருக்கும், இணையாக இருக்கும், சுழியிலையும் இருக்கும். ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளமிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஃப்ளமிங் இடக்கை விதிப்படி என்னது? நடுவிரல் கரண்ட்டு, சுட்டு விரல் காந்தப்புலம், அப்புறம் பெருவிரல் தான் கடத்தி மூவ் ஆகிற டிஸ்டன்ஸு தான் ஆராய்ச்சி பண்ணுறது. அடுத்து I = 5A, L = 50 cm, B = வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ F கண்டுபிடிக்கணும்னா I × L × B. ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ முக்கியமானது என்னென்னா ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றதும் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது கரண்ட் 4 மடங்கு ஆகுது, L 1/2 மடங்கு ஆகுது, B 3 மடங்கு ஆகுதுன்னா F என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் 6 மடங்கு ஆகும். ஸோ ஃப்ளமிங் இடக்கை விதி கடத்திகள் ஒரே திசையில் கரண்ட்டு கடத்துதுன்னு இரு கடத்தி செயல்படும் விசை ஒன்றை ஒன்று ஈர்க்கும். கவர்ச்சி விசை ஆப்போசிட்டாக இருந்தால் ஒன்றை ஒன்று விளக்கும். பொதுவாக இதுக்கு நார்மலாக ஆப்போசிட்டாக தான் வரும். பட் ஃப்ளமிங் இடக்கை விதி என்ன சொல்லுதுன்னா ஒரே மாதிரி இருந்தால் ஈர்க்கும், வெவ்வேறு மாதிரி இருந்தால் விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டம் காந்தவியலுக்கான தொடர்பு. அயர்ஸ்டெட் பரிசோதனைப்படி என்ன ஆகுதுன்னா உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருகிறது. நிலையான காந்தப்புலம் அதனால தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அடுத்து மின் மோட்டார் அப்படின்னா மின் மாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுறது. ஸோ இப்போ உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அயர்ஸ்டெட் தான் இந்த பரிசோதனையை பண்ணவர். நம்ம உடம்பு ஃபுல்லாக அணுக்களால் ஆனது, செல்களால் ஆனது. அந்த செல்லோட மெயின் கான்செப்டே உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருது, அதனால தான் நிலையான காந்தப்புலம் அங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னது யாருன்னா அயர்ஸ்டெட். I அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்ட கூட I அப்படி ரவுண்டு போட்டோன்னா அப்படியே அணு சுற்றி உட்கரு இருக்கும், அது சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வர மாதிரி சொன்னது அயர்ஸ்டெட். அடுத்து மின் மோட்டர். இது எலக்ட்ரிக் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் பம்பு, மின் விசிறி, வாஷிங் மிஷின், சார்புலி மிஷின் எல்லாமே. அடுத்து கம்பிச்சுருளின் இருமுனை எதிரெதிர் திசையில் சுழல்கிறது. ஃபாரடே கண்டுபிடிச்சது மின்காந்த தூண்டல். அடுத்து தூண்டப்பட்ட கரண்ட்டோட திசையை லென்ஸின் விதியால் அறியலாம். தூண்டப்பட்ட கரண்ட்டோட திசை, அதாவது இந்த கண்ணாடி போட்டவங்களெல்லாம் நல்லா தூண்டி விட்டுருவாங்க. ஸோ தூண்டப்பட்ட விசைனா லென்ஸ். ஓகேவா? இது காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும். இது காந்தப்பாய மாற்றம் எதிர்க்கும். ஃப்ளமிங் வழக்கை விதி. சரியா? தூண்டப்பட்ட கரண்ட்டோட திசை தூண்டப்பட்டாலே லென்ஸ் போட்டவங்க. சரியா? காந்தப்பாய மாற்றம் அப்படின்னா அது ஃப்ளமிங். காந்தப்பாய மாற்றம்னா ஃப்ளமிங். ஓகேவா? அடுத்து மைக்கேல் ஃபாரடேயோட கண்டுபிடிப்பு மின்காந்த தூண்டல். தூரமாக போகிறது, தூண்டலில் தூரமாக போகிறது. டயா காந்தத்தன்மை மின்னார் பகுப்பு. டயானாலுமே ரெண்டாக பிரிஞ்சு போகிறது. மின்னார் பகுப்புனா பகுத்தல். ஃபாரடேனாலே தூரமாக போயிடுது. ஸோ டயா பகுப்பு.
அப்படிங்க. ஃப்ளமிங் வழக்கை விதி வந்து மின்னியற்றி விதி. இப்போ வழக்கை வச்சோன்னா ஏதாவது ஏற்ற தான் செய்வோம். ஸோ மின்னியற்றி விதி. ஒரே திசையில் உருவாக்கப்படுவது டிசி நேர் தான். ஸோ டிசி மின்னியற்றி. ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது, ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது. ஒரு ஏற்று மின்மாற்றி என்ன பண்ணணும், அந்த வோல்டேஜை தான் இன்க்ரீஸ் பண்ணும், கரண்ட்டு குறைச்சிரும். ஸோ வெப்பம், ஒளி இதெல்லாம் ஆற்றல் இழப்புக்கு காரணம். அதே மாதிரி டிசி ஒரு மின்மாற்றியாக பயன்படுத்தப்படும். டிசியை ஒரு மின்மாற்றியாக பயன்படுத்தலாம். இப்போ நம்பர் ஆஃப் ப்ரைமரி, அதாவது என்ன, ஒரு சுருள் இருக்கும். அதாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ப்ரைமரி காயில் இருக்கும், செகண்டரி காயில் இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் அந்த டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து என்பி. இதுதான் ப்ரைமரி, இது செகண்டரி. ஸோ வந்து இதுதான் என்பி வந்து 800 சுற்று இருக்குது, என்எஸ் 8 சுற்று இருக்குது. இதுக்கு வோல்டேஜ் மொத்தமாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 220 வோல்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஏசி மூலத்தோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. வெளியீடு முன்னழுத்தம் கடைசியாக இதுக்கு எவ்வளோ வந்து வெளியே எவ்வளோ போகுது எலக்ட்ரிசிட்டி, அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா ES/EP = NS/NP. செகண்டரி தான் மேலே வரும். ஸோ ES/EP = NS/NP. ஸோ எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். மின்காந்தத்தோட பயன்கள் என்ன? ஒளிப்பெருக்கியில் பயன்படுது. ஒளிப்பெருக்கியில் நிலைக்காந்தம் பயன்படுது. மின்காந்தம் வந்து இந்த பேப்பர், பிளாஸ்டிக், கூம்புனால அந்த ஒளிப்பெருக்கி இருக்கும் இல்லையா, அங்கங்கே மாட்டி வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அதில் வந்து மின்காந்தம் பயன்படுது. காந்த தூக்கல் தொடர்வண்டி அந்த அதுவாக மூவ் ஆகும் இல்லையா, காந்தத்தை வச்சு மூவ் ஆகும் இல்லையா. ஒன்று வந்து தூக்கி விடும், வீலை ஒன்று தூக்கும், இன்னொன்று வந்து வீலை முன்பக்கமாக தள்ளும். ஸோ அப்படி தான் வந்து அது நகரும். அடுத்து மருத்துவத்துறையிலையும் கேன்சர், உடல் வெப்ப உயர்வு சிகிச்சை அளிக்கிறதுல, அப்புறம் காந்த MRI ஸ்கேன், அதில் மின்காந்தம் பேஸ் பண்ண உபகரணங்களில் மனித உடல் தகவலை ஸ்கேன் செய்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே காந்தம் வந்து யூஸ் ஆகுது, காந்தவியல். அடுத்து தூண்டப்பட்ட கரண்டின் திசை, ஃப்ளமிங் வழக்கை விதி. இது வந்து ஒரு நிமிஷம். தூண்டப்பட்ட கரண்டின் திசை, இது வந்து லென்ஸ் விதி, லென்ஸும் சொல்லுவாங்க. லென்ஸ் விதிப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃப்ளமிங் வழக்கை விதிப்படியும் எல்லாம் வழக்கையே நம்மளை குத்துற மாதிரி, தூண்டி விட்டு வழக்கையே நம்மளை குத்துது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வலது கை ப்ளஸ் லென்ஸு. அடுத்து மின்னியற்றி மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. மின்னியற்றி வந்து இதுவும் ஃப்ளமிங் வழக்கை விதிப்படி தான் வந்து மின்னியற்றியை வந்து செக் பண்ணுறோம். அதே நேரத்தில் மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. அடுத்து ஏசியில் வந்து மின்மாற்றி வந்து ஒர்க் ஆகுது. ஏசியில் மட்டும்தான் மின்மாற்றி வேலை பார்க்குது, டிசியில் கிடையாது. ஏசியை மட்டும்தான், இதான் ஆல்டர்னேட், அதனால தான் மாறி மாறி வருது. மின்மாற்றி வேலை பார்க்குது. ஏசி மின்னியற்றி சுருள் மற்றும் வெளிச்சுற்று மின்னியற்றி பகுதி வந்து தூரிகைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து காந்தப்பாய அடர்த்தி வந்து வெபர்/மீட்டர்². மின்னியற்றி வந்து கரண்ட்டை உருவாக்கும். கரண்ட்டு அப்புறம் காந்தவியல் இது ரெண்டையுமே கண்டுபிடிச்சவர் வந்து அயர்ஸ்டெட். சரியா? காந்தவியல் இந்த அணுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து அதை கண்டுபிடிச்சவர், ப்ளஸ் வந்து கரண்ட் காந்தவியல் கண்டுபிடிச்சது அயர்ஸ்டெட். மின்காந்த தூண்டல்னாலே ஃபாரடே, அப்படி தூண்டல்னால அப்படி தூரமாக போயிடுறாரு, தூண்டல்னால. மின்னியற்றி அப்படின்னாலும் தூண்டல் தான். சரியா? மின்னியற்றி அப்படின்னா தூண்டல். மின்னியற்றி வந்து எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். மின் மோட்டார் இதை நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறது. மின்மாற்றல் இயந்திர ஆற்றலாக மாறும், அதான் நமக்கு தேவை. சுருளின் பரப்பு குறையும் போது மின்சாரத்தோட வேகமும் குறையும். மின்மாற்றி ஏசியை வந்து மாற்றும். மின்மாற்றி என்ன சொன்னோம், ஏசியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஏசியை தான் அது மாற்றும். வானொலி முதன்மை சுற்றிலிருந்து கரண்ட் ஏற்று இயக்கும் வண்ணம் ஒரு மின்மாற்றி, இது இறக்கு மின்மாற்றி. வானொலியில் முதன்மை சுற்றிலிருந்து கரண்ட்டு அதாவது மின்சாரத்தை ஏற்று இயங்கும் வண்ணம் ஒரு மின்மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும், அது வந்து இறங்கு மின்மாற்றி. வானொலியில் இருக்க மின்மாற்றி ஏறு மின்மாற்றியா இல்லை இறங்கு மின்மாற்றியா அப்படின்னு கேட்டால் இறங்கு மின்மாற்றி. சரியா? அடுத்து வந்து ஒளி, இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.